ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா, நம்ம கடந்த வருஷம் அல்ஹுதா ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட்டை வந்து நம்ம ஏற்படுத்தணும். அந்த ட்ரஸ்ட்டின் வழியாக அல்லாஹ்வுடைய தீனுக்கு தக்குவியத் ஏற்படுத்தக்கூடிய செயல்கள், அது வந்து சில தாவா சென்டர்கள் உருவாக்குறதா இருக்கட்டும், சில தாய்க்களை உருவாக்குறதா இருக்கட்டும், சில புத்தகங்களை மொழிபெயர்க்கிறதா இருக்கட்டும், சிலருக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுத்தா அல்லாஹ்வுடைய தீனுக்கு பலம் ஏற்படுத்துமோ அதற்கான வகையில் நம்ம செலவு பண்ணக்கூடிய ஒரு வேலையை வந்து நம்ம இதை செஞ்சிட்ருக்கோம். இது வந்து ஜகாத்துடைய அமௌண்ட்டும் நீங்கள் கொடுக்கலாம். இது வந்து நீங்கள் அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் அப்படிங்கிற அடிப்படையிலையும் கொடுக்கலாம். அல்லாஹ்வுடைய தீனுக்கு எது எல்லாம் வலிமைப்படுத்தக்கூடிய வேலையோ, அல்லாஹ்வுடைய அந்த தக்பீர் ரப் இகாமத்து தீனுக்காக செலவிடப்படும் ஒவ்வொரு பைசாவும் அல்லாஹ்வுக்கு கடன். ஏன்னா இது வந்து ரசூல் செய்ய வேண்டிய வேலை, அது நம்மளை செய்ய சொல்கிறான் அல்லாஹ். அதனால் இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சார்ஜ் எல்லாம் என்ன எடுத்துக்கிறான், இது எனக்காக நீ கொடுத்த கடன் சொல்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் கொடுத்த காசுக்கு அவனுக்கே நம்ம கடன் கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பு வந்து இந்த பணி. இந்த பணியை வந்து நம்ம செய்கிறோம். இந்த ஒரு பணியை மட்டும்தான் நம்ம செய்கிறோம். அல்லாஹ்வுடைய தீனை சரியான விதத்தில் முஸ்லீம்களுக்கு புரிய வைத்து அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய தீனை வந்து வலுப்படுத்துவது, இந்த ஒரே இலக்குக்காக நாம் வந்து அந்த ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்கோம். இதுடைய பொருளாதாரம் நிறைய தேவைப்படுது. இப்போ வேலை செய்யத்தான் நமக்கு முதல்ல ஒரு நிலம் மட்டும் வாங்குறதுக்கு, ஒரு பில்டிங் கட்டுறதுக்கான பணி மட்டும் இருந்தால் போதும்னு நினச்சோம். ஆனால் சர்க்கிள் பெருசாக ஆக நிறைய பணம் தேவைப்படுது. நீங்கள் எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு நாமளும் வந்து அந்த வேலைகளை வந்து சிறப்பான முறையில் செய்ய முடியும். அதனால் ஒவ்வொருத்தரும் உங்களால் முடிஞ்ச உங்களுடைய பங்களிப்புகளை இந்த ரமலான் மாதத்தில் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் கொடுங்க. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு நஸ்தஈனுஹு நஸ்தக்ஃபிருஹு வ நூமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்தியுல்லாஹு ஃபலா முஸில்ல லஹு வ மை யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். பிஷ்ரஹ் சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. இப்போது அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த குடும்பம், இந்த குடும்பம் வந்து எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது, எவ்வளோ புனிதமானது. அந்த குடும்பத்துடைய கண்ணியம் வந்து ஒரு முஸ்லீமுக்கு வந்து மிகப்பெரியது. ரசூலுல்லாவுடைய மரியாதை, அன்பு, ரசூலுல்லாவுடைய ஃபேமிலியோடைய அன்பு, மரியாதை, இது இல்லாத பட்சத்தில் அவனுடைய இஸ்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நிராகரிக்கப்பட்ட ஒரு நிலைக்கு தான் அவன் போவான். இது அவங்களுடைய ரசூலுல்லாவுடைய ஃபேமிலிக்கு நடந்த நிகழ்வு. இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பர்ன் ஆகுது, ஸ்ப்ரெட் ஆகுது. ரசூலுல்லாவுடைய ஃபேமிலி இப்படி பண்ணிட்டாங்க, தலையை வந்து தூக்கிட்டு இப்படி பண்ணுறாங்க. இது பண்ண உடனே அது வரைக்கும் இருக்கிறதுலே ஈமான் வந்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்கள்ல, ஈமான் வந்து சுருண்டுரும், அது வந்து விரிச்சது. அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் வந்து சுருண்டு பாம்பு தன்னுடைய புற்றுக்குள் நுழைவது போல் ஈமான் வந்து அது போய் சுருண்டு உட்காந்துக்கொண்டு. அப்போ மதீனாவை தான் ஃபஸ்ட்டு ரியாக்ட் பண்ணுறாங்க. இந்த கர்பலா நடந்த உடனே ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் எங்கேருந்து வருது? மதீனாலேருந்து வருது. ஃபஸ்ட்டு மதீனா, ரெண்டாவது மக்கா, மூணாவது கூஃபா. தவாபுன்னு அவங்க வந்து முதல்ல. அப்போ முதல்ல வந்து யார் டிக்ளேர் பண்ணுறாங்க அப்படின்னா, இதை வந்து ஹன்சலா ரலியல்லாஹு அன்ஹு தெரியுமில்ல, அந்த ஒரு குளிப்பு கடமை ஆகாமல் அந்த ஜிஹாதில் வந்து கலந்துக்கிட்டு அவர் கொல்லப்பட்டுருவார். அவர் ஃபேமஸும் கூட. அவர் முஸ்லீமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முனாஃபிக் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அவர் ரசூலாட்ட வந்து சொல்லுவார், அல்லாஹ்வின் தூதரை ஹன்சலா நயவஞ்சகனாகி விட்டான் அப்படின்னு. என்ன அப்படின்னோடனே அவர் சொல்லிகிட்டு இருக்கும்போதே வழியில் அபூபக்கர்லையும் வருவாங்க. அபூபக்கர் வருவாங்க, ஹன்சலா வந்துட்டு புலம்பிட்டு இருப்பார். என்ன அப்படின்னா, ஹன்சலா சொல்கிறாங்க, நாங்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருந்தோம். அப்போது அவர்கள் எங்களுக்கு அறிவுரை கூறுவார்கள், அப்போது நரகத்தை நினைவூட்டுவார்கள். பிறகு நான் எனது வீட்டுக்கு வரும்போது குழந்தைகளை குதூகலப்படுத்துவேன், மனைவியுடன் விளையாடி மகிழ்வேன். ஒரு நாள் வீட்டிலிருந்து புறப்பட்டு சென்றேன். அப்போது அபூபக்கர் அவர்களை வழியில் சந்தித்த போது அது குறித்து அவர்களிடம் சொன்னேன். அப்போது அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் சொல்வதை போன்று தான் நானும் செய்கிறேன், உங்களுக்கு தோணுன மாதிரி தான் எனக்கும் தோணுதுங்கிறார். யார்? அபூபக்கர். அப்போ ஒரு என்ன செட் ஆளுன்னு பாரு, என்ன ரேஞ்சு ஆளுன்னு பாரு. அப்புறம் பிறகு நாங்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்தோம். அப்போது அல்லாஹ்வின் தூதரை ஹன்சலா நயவஞ்சகன் ஆகிவிட்டான் என்று சொன்னேன். அதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறீர்கள் என்றார்.
அப்போ அவர் சொல்கிறார், இந்த மாதிரி நாங்கள் உங்கள் கூட இருக்கும்போது அல்லாவுடைய ஞாபகம் இருக்குது, வீட்டுக்கு போனால் எங்களுக்கு வீட்டு ஞாபகம் வந்துடுது, நாங்கள் முனாஃபிக் ஆகிட்டோம், இங்கே ஒரு வேஷம் போடுறோம் அங்கே ஒரு வேஷம் போடுறோம் அப்படிங்கிறது. அப்போ ரசூல்லா சிரிச்சுக்கிட்டே என்ன சொல்கிறாங்க, அப்படி சில நேரம் இப்படி சில நேரம் தான் இருக்கும், இறைவனை துதித்து கொண்டிருக்கும் நிலையில் நீங்கள் எப்போதும் இருந்தீர்களானால் வானவர்கள் உங்களிடம் முசாபா செய்து கொண்டிருப்பார்கள். அப்போ மலக்காயிர மாட்டீங்களா, நீங்கள் மலக்கா மாறிட மாட்டீங்களா, இதுக்காக போய்ட்டு இப்படி போட்டு குழப்பிட்டு இருக்கிறீங்க ரெண்டு பேரும், போய் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க. இது வந்து முஸ்லீமில் 5306வது ஹதீஸு. இப்போ இவர் வந்து ஹன்சலா ரலியல்லாஹு அன்ஹு, இவருடைய மகன், அவரும் சஹாபி அப்துல்லா பின் ஹன்சலா ரலியல்லாஹு அன்ஹு. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, இப்போ நான் சொல்கிறேன்ல, இவங்க என்ன சொல்லுவாங்க, ஹர்ரா சம்பவம் அது வந்து வரலாற்றில் வந்து அதுவும் தப்பு, அதுவும் டிலீட்டட் ஆப்ஷன், கண்ட்ரோலால் டிலீட்டு. ஹர்ரான்னு ஒரு சம்பவம், கர்பலாங்கிறது கொலாட்ரல் டேமேஜ். அப்போ ஹர்ராவை எப்படி மறைக்கிறது? அப்போ இதில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹன்சலா ரலியல்லாஹு அன்ஹு வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதீனாவுடைய கவர்னர், யசீதுடைய கவர்னர் இருக்காங்க. இப்போ முதல்ல என்ன பண்ணுறாங்க, கவர்னர் அடி பின்னி எடுத்து முதல்ல கிளம்புடாங்க, இனி உன்னுடைய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதி மதீனா கிடையாது, ஏன்னா நீங்கள் ஒரு நான் இஸ்லாமிக் கவர்மெண்ட்டுங்கிறத ப்ரூஃப் பண்ணிட்டீங்க, நீங்கள் இனிமேல் இங்கே ஆட்சி வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள விரட்டி அடித்து அவங்களுக்காக பையத்து வாங்குறேன். இப்போ இது வந்து இவங்க மறைக்க முடியாது. ஏன், முஸ்லீமில் இருக்குது இந்த ஹதீஸ். அப்துல்லா பின் சையத் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, அல் ஹர்ரா போரின் போது என்னிடம் ஒருவர் வந்து, இதோ அப்துல்லா பின் ஹன்சலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்களிடம் பையத் வாங்கி கொண்டிருக்கிறார் என்று கூறினார். அவரிடம் நான் எதற்காக அவர் உறுதிமொழி வாங்குகிறார் என்று கேட்டேன். அதற்கு அவர் மரணத்தை சந்திக்கவும் தயாராக இருக்கும்படி உறுதிமொழி வாங்குகிறார் என்று கூறினார். அதற்கு நான், இதற்காக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பையத்துர் ரில்வானின் உறுதிமொழி அளித்த பின்னர் வேறு யாரிடமும் நான் உறுதிமொழி அளிக்க மாட்டேன் என்று கூறினேன். அவர் என்ன சொல்கிறாரு, நான் ரசூலுல்லாஹ்க்கு இந்த மாதிரி பையத் செஞ்சு கொடுத்துருக்கேன், அந்த சிறப்புக்கு அப்புறம் இன்னொரு பையத்து நான் வந்து தனியாக செய்யணும்னு செய்ய மாட்டேன் அப்படிங்கிறது. இப்போ இந்த பையத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பையத் இஸ்லாத்தில் இருக்குது. ஒன்று நபிக்கு செய்கிற பையத், அது வந்து வேறு யாருக்கும் செய்யக்கூடாது. இன்னொன்று ஆட்சியாளருக்கு செய்கிற பையத், இதுவும் வந்து ஆட்சியாளருக்கு மட்டும்தான் செய்யணும், வேறு யாருக்கும் செய்யக்கூடாது. ரெண்டாவது ஜமாத் தலைவருக்கு செய்யக்கூடிய பையத், இது வந்து அந்தந்த காலகட்டத்துடைய தேவையை கருதி அந்த ஜமாத் எந்த அளவுக்கு சீரியஸான ஜமாத்துங்கிற பொறுத்து, அதோடைய சீரியஸ்னஸை பொறுத்து பையத் வந்து வாங்கப்படும். ரெண்டாவது டெம்பரரி பையத், ஒரு வேலைக்காக பையத் வாங்கலாம். புரியுதா? இப்போ ஒரு மாநாடு நடத்துகிறோம், புரியுதா, இந்த டைம் வரைக்கும் நீ வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க, இந்த மாநாடு முடிகிற வரைக்கும் என் இடத்த விட்டு நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்லி பையத் வாங்கலாம். புரியுதா? இதெல்லாம் வந்து டெம்பரரி, இதெல்லாம் இஸ்லாத்தில் வந்து அனுமதிக்கப்பட்ட பையத். டெம்பரரி, ஏன்னா நீ பாட்டுக்கு வரேன்னு சொல்லிவிட்டு அப்புறம் லீவ் போட்டு போயிட்டின்னு வச்சுக்கோ, இல்லை எங்கள் அக்கா காது குத்துக்கு இருக்குது, இப்போ எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் இருக்குது, அங்கே இருக்குது, இங்கே இருக்குதுன்னு கிளம்பி போயிட்டு நம்ம பொது வேலை யார் செய்கிறது? இது மாதிரியான டெம்பரரி கமிட்மெண்ட்டும் வந்து கொடுக்கலாம். இது வந்து போருக்கான பையத், இதுவும் வாங்கலாம், இது தனி பையத். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து எல்லா சஹாபிகள்ட்டையும் பையத் வாங்கி தான் இருந்தாங்க, அன்சாரிகள் முஹாஜிர்கள் எல்லார்ட்டையும். அப்போ ஹுதைபியாவில் எதுக்கு பையத் வாங்கணும்? இது வந்து உத்வேகப்படுத்தணும், அந்த பிரச்சனையோடைய சீரியஸ்னஸ் புரிய வைக்கிறதுக்காக. இப்போ இந்த இடம் வந்து மற்றதெல்லாம் பையத் வாங்கியிருக்கீங்க, ரைட்டுப்பா, அதெல்லாம் வேறு விஷயம், இதுக்கு ஒரு ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, இது ஒரு ஸ்பெஷல் ஒர்க்கு, இப்போ டியூட்டி வந்துருச்சு, இப்போ என்ன பண்ணுறீங்க, யார் யாரெல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்குறீங்க, உங்களுடைய அந்த மனநிலை எப்படி இருக்குது? அதே தான் வந்து இவர் ஜாலுத் வந்து பையத் வாங்குவார், தண்ணி குடிக்கக்கூடாதுன்னு பையத் செய்யுங்கன்ட்டு. தாலுத் வந்து வாங்குவார், ஒரு 6 வரும், தண்ணி குடிக்க மாட்டீங்கன்னு பையத் செய்யுங்க. இதெல்லாம் ஒரு பையத்தா? இப்படியும் வாங்க வேண்டியது வரும். ஏன் அப்படின்னா, நம்மகிட்ட இருக்கிற ஜமாத்தில் எத்தனை பேர் சின்சியர்னு நமக்கு தெரிஞ்சாகணும். தெரியலன்னு வச்சுங்க, அந்த கூட்டத்தை கூட்டிகிட்டு போய் என்னத்தை போய் சண்டை போடுவீங்க? அப்போது அந்த டெம்பரரி பையத்தை வாங்கணும். 6 மாதத்துக்கு இதெல்லாம் செய்யக்கூடாது, நிறைய வாங்கலாம். இந்த மாதிரியான சின்ன சின்ன பையத்துகளும் இஸ்லாத்தில் வந்து இருக்குது. அப்போ இவர் பையத்து தான் கொடுக்க மாட்டேன்றாரு. ஆனால் என்ன விஷயம்னா, பின்னாடி ஹதீஸ்களில் அது பின்னாடி வருது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹுதைபியா உடன்படிக்கை, இந்த வாக்கியா ஹர்ராவை பொறுத்த வரைக்கும் இது முடிஞ்சதுக்கப்புறம் ஹுதைபியாவில் பையத்து செஞ்சால் ஒருவரும் உயிரோடு இல்லை. அப்போ என்ன அர்த்தம்? இவர் போரில் கலந்துட்டுருக்காரு, சப்போர்ட் பண்ணுறாரு, ஆனால் பையத் மட்டும்தான் செய்யலை. இவர் ஹன்சலா ரலியல்லாஹு அன்ஹு லீட் பண்ணுறாரு.
அப்துல்லா பின் ஹன்சலா ரலியல்லாஹு அன்ஹு லீட் பண்ணுறாரு. இது வந்து நாம் வந்து யசீதை வந்து எதிர்க்கணுன்ட்டு. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, அப்போ வந்து சஹாபாக்களை ஃபாலோ பண்ண மாட்டிங்களா? இப்போ உங்களுக்கு யசீது சஹாபியா? கிடையாது. யசீது சஹாபி கிடையாது. அப்துல்லா பின் ஹன்சலா ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி. இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் மதீனா வந்து ஃபஸ்ட்டு வந்து டிக்ளேர் பண்ணுறாங்க. என்ன? யசீது வந்து ஒரு ஃபாசிக், பெரும்பாவி கீழே வந்து ஆட்சியை வந்து அவன் தகுதியற்றவன், இந்த ஆட்சியை வந்து கவுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கீழே யார் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது அவங்கள வந்து ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்களை அனுப்பி விட்டுட்டு க்ளீன் பண்ணிடுறாங்க மதீனாவை. சரியா? இவங்க வந்து அனுப்பி விட்டுறாங்க. இனி வந்து யசீதுடைய கண்ட்ரோலுக்கு கீழே மதீனா கிடையாதுன்னு இங்கே அவர் டிக்ளேர் பண்ணுறாரு. பேரலாக அப்துல்லா இப்னு ஜுபைர் அவர் என்ன சொல்கிறாரு, மக்காவில் இருக்கிற கவர்னரை விரட்டி அடித்து மக்காவிலையும் கிடையாதுன்றாங்க. இப்போ யசீதுக்கு வந்து இது வருது, இன்ஃபர்மேஷன் வருது. யசீதுக்கு தான் ஒன்றுமே தெரியாதுல்ல, நடந்தது எல்லாமே ஆட்டோ பைலட் மோட்டில் நடந்துருச்சு. அவங்களா இந்த படையில் இருந்த ஒவ்வொருத்தனுக்கும் கொடுக்கு முளைச்சிருச்சு. அவன் இஷ்டத்துக்கு அவன் கையில் சிக்கினவங்கெல்லாம் பிடிச்சி கொண்டுட்டு கடைசியாக மறுபடியும் வந்து அவங்க கையில் அதிகாரத்தை கொடுத்து, பாவம்லாம் நாங்கள் பண்ணிட்டோம், உனக்கு பாவம் எந்த வேண்டாம், ஆட்சி மட்டும் நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ இதில் இவருக்கு பிரச்சனை என்ன அப்படின்னா, அந்த ஹர்ரா வந்து அவர் பேசியிருப்பார். பேசும்போது அவர் சொல்லுவார், வாக்கியத்து ஹர்ரா அப்படின்னு. இவருக்கு வந்து இதுதான் அந்த வக்கத்தா, அந்த வாக்கியத்தா என்ன, அதுதான் அவருக்கு பிரச்சனை. வக்து ஹர்ரான்னு சொல்லுவார்கள், வாக்கியத்து ஹர்ரான்னு சொல்லுவார்கள். என்ன கருமத்தை வேணாலும் வச்சிங்க, நீங்கள் பண்ண வண்டாவளத்தை மட்டும் சொல்லுங்கள். சரியா? அந்த வக்கத்து ஹர்ராவா வாக்கியத்து ஹர்ராவா அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த கருமம் எப்போ நடந்துச்சுன்னா ஹிஜ்ரி 63. அப்போ வந்து அவன் என்ன பண்ணுறான், யசீதை வந்து இப்படி டிக்ளேர் பண்ண உடனே இவர் உடனே என்ன பண்ணுறான், யசீது என்ன பண்ணுறான், 12,000 வீரர்களை ரெடி பண்ணுறான். எங்கே? சிரியாவில். அங்கே தான் ஒரு கூட்டம் இருக்குல்ல. இவங்க என்ன பண்ணுறாங்க, ரெடிங்கிறாங்க. ஹிஜாஸ் அடிக்க போகிறீங்களாடா? போகிறோம். மதீனாவை அடிக்க போகிறீங்களாடா? போகிறோம். ஏன்? எது அவங்களுக்கு என்ன இருக்குது, தீனுக்கு அவங்களுக்கு என்ன சம்பந்தம்? என்ன டியூனிங் அப்படி? நீங்கள் ஆட்சியாளர் எவ்வளியோ அவ்வளி தான் மக்கள் இருப்பாங்க. அப்போ இவங்க டியூனிங் எப்படி? இதில் கூத்து என்னென்னா, இதில் இருக்கிறதுலே ஆக கொடூரமாக யார்? ஜியாது. அவனை வந்து சொல்கிறான் யசீது, இந்த மாதிரி நீ வந்து உடனே வந்து மக்காவுக்கு படை எடுத்துகிட்டு போங்கிறான். அவன் என்னங்கிறான், ஊரில் இருக்கிற கொஞ்சம் நஞ்சம் நல்ல பேரும் நீ கெடுத்து விட்ருவியா? அவன் கேட்குறான், லெட்டர் போடுறான். ஏற்கனவே என்ன ஊரில் என்ன சொல்கிறாங்க தெரியுமா, இந்த பாவிக்காக ரசூல்லாவுடைய ஃபேமிலியை கருவறுத்துட்டான்னு நம்மளை சொல்லிகிட்டு இருக்காங்க. இதில் இவனுக்கு போனஸாக வந்து ஹரம் மேலே படை எடுத்துகிட்டு போனால் இந்த படுவாவின்னு சொல்லி வரலாற்றில் என் பேர் வரணுமாங்கிறான். ஏன் சார், இவரே கை கழுவி விட்டுட்டார். யார்? ஜியாது, உபைதுல்லா பின் ஜியாது. இவனே கறி துப்புனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுறான், யசீது சும்மா விட்டானா? சரி, ஜியாது வந்து என் அறிவு கண்ணை திறந்து விட்டார், காபத்துல்லா மீது படையெடுத்து செல்வது அநீதமானது அப்படின்னு விட்டுட்டானா? இஜாஸுக்கு எடுத்துகிட்டு போங்கப்பா அப்படின்னு சொல்ல. அவங்க அம்மா வந்து புத்திசாலி. யார்? ஜியாதோடைய அம்மா. அவங்க சொல்கிறாங்க, நீ என்ன காரியம் செஞ்சிருக்க, நபியின் பேரனை கொன்று விட்டு எத்தகைய இழிவை நீ சம்பாதித்து கொண்டாய் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறான், உடனே வேறு ஆள் தேடினான். அப்போ ஒரு செம்மறி ஆடு சிக்குது யசீதின் இந்த படை, இந்த 12,000 பேர் முஸ்லிம் பின் உக்குபாவின் தலைமையில் மதீனாவை நோக்கி புறப்படுது. முதல்ல மதீனா தான் வரும். சிரியாவிலேருந்து மேப்பில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மதீனா தான் வரும். அப்போ மதீனாவுக்கு வந்து ஃபஸ்ட்டு அவங்க வந்து போகிறாங்க. யசீத் அவனிடம் பின்வரும் கட்டளைகளை இட்டான். இதெல்லாம் இல்லைன்னு சொல்லுவானுங்க, ஹதீஸ்லேருந்தே ப்ரூவ் பண்ணுவேன் நான். என்ன சொல்கிறான், மதீனாவாசிகளை சந்தித்து அவர்களுக்கு 3 நாள் அவகாசம் கொடு. அவர்கள் உனது அதிகாரத்தை ஏற்றுக்கொண்டு விட்டால் விட்டுவிடு, இல்லையெனில் அவர்களுடன் போரிடு. வெற்றி பெற்ற பிறகு 3 நாட்களுக்கு மதீனாவை உனது படை வீரர்களின் இச்சைப்படி விட்டுவிடு. 3 நாளைக்கு மனோ இச்சை தான் உங்கள் கடவுள். இப்போ டெம்பரரி தௌஹீது, பர்மனன்ட் தௌஹீது பாதிப்பு கிடையாது தானே. 3 நாள் லீவ் எடுத்துக்கலாம்ல தௌஹீதுலேருந்து, மறுபடியும் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்போ 3 நாள் மட்டும் தௌஹீதுலேருந்து ரிலீஸ் ஆகிட்டு மனோ இச்சையை ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மறுபடியும் தௌஹீதுக்கு வந்துருங்க. அங்குள்ள சொத்துக்கள், ஆயுதங்கள் மற்றும் தானியங்கள் அனைத்தும் உங்களது படைக்கு சொந்தமானவை. 3 நாட்களுக்கு பிறகு கொள்ளையடிப்பதை நிறுத்திவிடு. ஹஜரத் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மகன் அலி பின் ஹுசைன் என்பவரிடம் கண்ணியமாக நடந்து கொள். அவர் எனக்கு எதிராக செயல்படவில்லை. என்னிடம் வந்த கடிதத்தின்படி அவர் இந்த புரட்சியில் பங்கெடுக்கவில்லை என்பதும் எனக்கு தெரியும். வயசு சின்னது.
எனவே அவரை துன்புறுத்த வேண்டாம் என்று முஸ்லிம் பின் உக்குபாவிற்கு யசீத் பரிந்துரை செய்தான். பனு உமையாக்கள் ஷாம் தேசத்திலிருந்து மதீனா நோக்கி புறப்பட்டனர். அவர்களுடன் அனைத்து ஆயுதங்களும் போர் தடவாளங்களும் இருந்தனர். அப்போ அவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, உடனே இந்த படை வந்து புறப்பட்டு போகிறாங்க. இப்போ இவங்க என்ன சொல்லுவாங்க, அதுக்கு அவங்க ஒரு 1008 முட்டு கொடுக்குறார். என்ன இப்படி வந்து இப்னு உமர் வந்து அட்வைஸ் பண்ணார், என்ன இந்த மாதிரி வந்து பையத்து வந்து முறிக்காதீங்க அப்படின்லாம் வந்து அவர் சொன்னார். ஆனால் இவங்க தான் வந்து கேட்கல. அது பையத்து முறிச்சது குற்றம்தான். யார், இந்த மதீனவாசிகள் பையத்து முறிச்சாங்களே, அது குற்றம்தான் அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஃபேமிலி புனிதமானதோ, ஹரம் புனிதமானதோ, அதே மாதிரி அன்சாரிகளும் புனிதமானவர், மதீனாவும் புனிதமானது. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏகப்பட்ட ஹதீஸ், புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ் பார்த்திங்கன்னா, நிச்சயமாக ஈமான் கொண்டவர்கள் மட்டுமே அன்சாரி, மூமின்கள் மட்டுமே அன்சாரிகளை நேசிப்பார்கள், நயவஞ்சர்கள் மட்டுமே அன்சாரிகளை வெறுப்பார்கள். யார் அன்சாரிகளை நேசிக்கின்றார்களோ அவர்களை அல்லாஹ் நேசிப்பான், யார் அன்சாரிகளை வெறுக்கிறார்களோ அவர்களை அல்லாவும் வெறுப்பான். இது வந்து கிதாபுல் ஈமானில் இதில் வந்து வருது. அதே மாதிரி முஸ்லீமில் இன்னொரு ஹதீஸ் பார்த்தீங்க அப்படின்னா, அல்லாவே அன்சாரிகளுக்கும் அன்சாரிகளின் பிள்ளைகளுக்கும் அவர்களின் பிள்ளைகளுக்கும் மன்னிப்பு வழங்க. 3 தலைமுறைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சாரிகளுக்கு வந்து துவா கேட்டு வந்து போகிறாங்க. அப்போது அதே மாதிரி இன்னொரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அன்சாரிகள் எனது அந்தரங்க தோழர்கள் மற்றும் நம்பிக்கைக்குரியவர்கள். மக்கள் தொகையோ பெருகும், ஆனால் அன்சாரிகளின் எண்ணிக்கை குறையும். எனவே அவர்களின் நற்செயல் புரியவர்களின் நன்மைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர்களிடம் தவறு ஏதேனும் நிகழ்ந்தால் அதனை மன்னித்து விடுங்கள். இது முஸ்னத் அஹமதில் 11864 ஹதீஸாக அது இருக்குது. அப்போது இதிலே வந்து முஸ்லீமில் இன்னொரு ஹதீஸ், அல்லாவையும் அவனது தூதரையும் ஈமான் கொண்ட எவரும் அன்சாரிகளை வெறுக்க மாட்டார்கள். அப்போ அன்சாரிகளுடைய கண்ணியம் பார்த்துக்குங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அரபுகளில் யாரும் அடைக்கலம் கொடுக்காத போது, மக்கால் அடைக்கலம் கிடைக்கல, சொந்த மக்கள் கைவிட்டுட்டாங்க. எதில், தாயிஃபில் அடைக்கலம் வந்து கிடைக்கல, அங்கேயும் கைவிட்டுட்டாங்க. ரசூல்லா ஆர்வமாக வந்து அவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்குறதுன்னா என்னன்னு தெரியுமா, மீனிங் என்ன தெரியுமா, காசாவாக மாறப்போகுதுன்னு அர்த்தம். இன்றைக்கி பாஷையில் சொல்லப்போனால் அடைக்கலம் கொடுக்கறதுக்கு மீனிங் என்ன, தங்களுடைய மொத்த நாட்டுடைய உயிர் செல்வம் எல்லாத்தையுமே பணயம் வைக்கிறதுன்னு அர்த்தம். அகல் போரில் அதோடைய பீக்கை வந்து அல்லாவே காமிச்சிட்டான். கடுமையாக உழுக்கப்பட்டார்கள். பத்ரை சொல்லலை, உஹதை சொல்லலை, அகல் போரத்தான் அல்ல சொல்கிறான். அப்போ தான் நான் சோதனையே பண்ணேங்கிறான் சஹாபாக்களை. மற்றது சோதனையாக அல்லா ஒத்துக்கல. புரியுதா? நம்மளை பொறுத்த வரைக்கும் தலைவலி கூட சோதனை தான், தாங்க முடியும். இப்போ இப்படி தான் அந்த தலைவலி தாங்கிறதோ அப்படி நமக்கு வரும்போது சரியா. ஆனால் அல்லாவுடைய பார்வையில் அவன் ஒத்துக்கணும், நான் உன்னை சோதித்தேன் அப்படின்னு. இப்ராஹிம் நபி பார்த்தா எப்போ சொல்கிறான்ல, நெருப்பில் குதிக்கும் போது அதெல்லாம் சொல்ல, பையனாக இருக்கும்போது என்ன நீ சோதனையில் தேர்ச்சி பெற்று விட்டா, இன்னிலேருந்து உனக்கு முஸ்லீம்ங்கிற பேரை கொடுக்குறேங்கிறான். இந்த பேரை வாங்குறதுக்கு இவ்வளோ பாடாத பாடு பண்ணும் அல்லாட்ட. அப்போ அன்சாரிகள் அவங்களுடைய உழைப்பின் மூலமாக அல்லாவுடைய உள்ளத்தை ஒருத்தங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா மறுபடியும் அவங்க ரிவர்ஸ் போக மாட்டாங்க. மற்றவங்களுக்கு அவங்களும் வித்தியாசம் இருக்குது. அல்லாஹ் வந்து முன்பின் அறிந்தவன். அல்லாஹ் ஒருத்தர் ரெக்கக்னைஸ் பண்ணுறான்னா பின்னாடி அவங்க மாறி இருக்கலாம் இல்லையா, அப்போல்லாம் கிடையாது, பின்னாடியும் மாற மாட்டாங்க. அப்படி ப்ரொடெக்ஷன் நல்லா அவங்களுக்கு அவங்களுக்கு தான் அல்லாஹ் வந்து வாக்களிப்போம். அப்போது அந்த இடத்துல வந்து புரிஞ்சுக்கணும். இப்போ அன்சாரிகள் அவங்களோட அன்சாரினா ஏதோ வந்தாங்க, கூப்பிட்டு வீட்டில் சாப்பாடு கொடுத்தாங்க, ஜூஸ் கொடுத்தாங்க 2 தட்டில், இப்படி நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தால் நம்ம வெல்கம் பண்ணுவோம்ல, அன்சாரினா அது நினச்சிக்கிறாங்க. அது இல்லை அன்சாரி. உலக வல்லரசை பகச்சிக்கிறதுக்கு பேர் அன்சாரி. இன்றைக்கி சொல்லப்போனால் அமெரிக்காவையும் பிரிட்டனையும் நேட்டோவையும் பகச்சிக்கிறதுக்கு பேர் அன்சாரி. ஒட்டு மொத்தமாக பொருளாதார தடையை தாங்கிறதுக்கு பேர் அன்சாரி. ஒட்டு மொத்தமாக இராணுவ பிளாக்கேடு, ஹுர்முஸ் பிளாக்கேடு, எக்கனாமிக்கல் எல்லா பிளாக்கேடும் தாங்கிறதுக்கு பேர் அன்சாரி. அவ்வளோ பெரிய வேல்யூ கொடுத்தவங்களுக்கு அவங்கள தங்கத்தட்டில் தாங்கணும். இன்றைக்கி வந்து அந்த செல்வம் வந்து ரோமாபுரியோடைய செல்வம், பாரசீகத்துடைய செல்வம் வருது அப்படின்னா, இன்றைக்கி நமக்கு இஸ்லாம் வந்திருக்குன்னா அன்சாரிகளுடைய உபகாரம் உங்களை மேலே இருக்குது, எங்கள் மேலே இருக்குது. இன்றைக்கி நம்ம போய் மதீனாவை பார்க்குறோன்னா அன்சாரிகளையும் சேர்த்து தான் போய் பார்க்குறோம். இன்றைக்கும் அந்த மக்கள்கிட்ட போய் பாருங்க, மக்கால இருக்கக்கூடிய அந்த
அந்த ஹார்ட்னஸ் அந்த மக்கள்கிட்ட கிடையவே கிடையாது. அரபுகள்கிட்ட போனீங்கன்னா அவங்கள்ட்ட ஒரு ரிஜிடிட்டி இருக்கும். மக்களெல்லாம் பாருங்கள், ஹரம்லலாம் உங்களுக்கு தயவுதாசினே காட்ட மாட்டான். தள்ளும்பான், இப்படிம்மா, எட்டி வச்சுட்டு போவான், காலை மிதிப்பான். நம்ம கை இப்படி ஊனிட்டு இருந்தீங்கன்னு வச்சுங்க, காலை மிதிச்சுட்டு போயிட்டே இருப்போம். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அப்படி தர மாட்டாங்க. மதீனாவுக்கு போக பாருங்கள், அவ்வளோ வெல்கம் கிடைக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேரிச்சம்பழம் அப்படியே கொண்டாந்து கொட்டிகிட்டே இருப்பானுங்க, கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. சாப்பிட ஏதாவது கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அங்கே இருக்கிற மக்கள் அவ்வளோ மென்மையாக பழகுவாங்க. அதுவும் அங்கே தூரத்தில் அவுட்டர்லாம் போனீங்கன்னா இன்னும் ஆடு மேய்ச்சிட்டு தான் இருக்காங்க. இன்றைக்கி என்ன அவங்க அப்கிரேட் ஆகிருக்காங்கன்னா, ஆடு வந்து இன்றைக்கி வந்து பொலேரோவில் எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த பிக்கப் வண்டி இருக்குல்ல, அதில் தீனி வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க, புல்லுக்கட்டில் அதில் எடுத்துகிட்டு போகிறாங்க. அதே தான், அப்படியே வாழ்க்கை அப்படியே உட்காந்துட்டு ஜம்முன்னு குடிசை போட்டு ஜாலியாக உட்காந்துருக்கேன். பழைய ஆன்சியன்ட் அரபை பார்க்கணுன்னா நீங்கள் மதீனாவுக்கு தான் போகணும். மதீனா டவுனை விட்டு வெளியே போங்க பாருங்கள், எல்லாம் அந்த பழைய அரபுகள் அப்படியே உட்காந்துருப்பாங்க, அன்சாரிகள். அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் அல்லாவுடைய தீனுக்கு வந்து ஒரு சாதகமான ஒரு மக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுதியில் அன்சாரிகள், மதீனாவை சேர்ந்தாங்க. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்கிறாங்க, ஹைபர் போரின் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி வராங்க. வரும்போது சொல்கிறாங்க, உஹது மலை பார்த்தார்கள், இந்த மலை நம்மை நேசிக்கிறது, நாமும் இதனை நேசிக்கிறோம். பிறகு மதீனாவை நோக்கி கை காட்டி, இறைவா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்காவை புனிதமானதாக அறிவித்தது போல் நான் மதீனாவை இரு மலைகளுக்கு இடைப்பட்ட பகுதியை புனிதமாக அறிவிக்கிறேன். இந்த ஹர்ராங்கிற மலையும் பேரே அந்த மலை தான் வச்சுருக்காங்க. என்னன்னா அந்த இடத்துல தான் வெட்டி கொண்டு இருக்காங்க. இவங்க ஓட ஓட அந்த ஹர்ராம் மலையில் தான் துரத்தி அந்த கொன்று இருக்காங்க அன்சாரிகளை. அதனால தான் அந்த போருக்கு பேர் ஹர்ராம். போர் மதீனான்னு தானே வரணும், மதீனான்னு தானே வரணும், வாக்கியத்துல் மதீனா கிடையாது, ஹர்ராம். இவனுங்க திருட்டு பசங்க மதீனால் நாங்கள் கொல்லலைன்னு சொல்லுவானுங்கள, அதனாலே ரசூலா பாருங்க ஹர்ராவையும் சேர்த்து புனிதமாக்கிட்டு போயிருக்காங்க. இந்த உஹதிலிருந்து ஹர்ரா வரைக்கும் மதீனா தான், இது ஃபுல்லாக மதீனா தான் அப்படின்ட்டாங்க. இது ஃபுல்லாகவே புனிதமான பூமின்னு அறிவிக்கிறாங்க. இது வந்து புகாரிலே இருக்குது. இப்போ ரசூலா சொல்கிறாங்க, மதீனாவை புனித இடமாக அறிவித்தார்கள், மக்காவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஆக்குனாங்க, இது வந்து என்னுடைய ஹரம் அப்படின்ட்டாங்க. அதே மாதிரி இன்னொரு ஹதீஸில் வந்து பார்த்திங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது இறுதி நோயின் போது தலையில் ஒரு துணியை கட்டிக்கொண்டு மிம்பரின் மீது அமர்ந்தார்கள். இதுவே அவர்கள் மிம்பரில் அமைந்த கடைசி முறையாகும். இறைவனை புகழ்ந்த பிறகு கூறினார்கள், மக்களே, அன்சாரிகளை கவனித்து கொள்ளுங்கள். மக்கள் தொகை பெருகும், ஆனால் அன்சாரிகளின் எண்ணிக்கை குறைவும். எனவே எனது உம்மத்தில் யாருக்காவது அதிகாரம் கிடைத்து அவர் ஒருவருக்கு நன்மையோ அல்லது தீமையோ செய்யும் நிலையில் இருந்தால் அவர் அன்சாரிகளில் நற்செயல் புரிபவர்களின் நன்மையை அங்கீகரிக்கட்டும். உங்களில் யாருக்காவது அதிகாரம்னு ஒன்று இருந்துச்சுன்னா, நல்லது பண்ண முடியும்னு இருந்தால் முதல்ல அன்சாரிகளுக்கு பண்ணும். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு ரசூலா பாரு. இந்த இடத்துல ஃபேமிலி கூட செகண்டரி ஆக்கி ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இந்த இடத்துல கொடுக்க சொல்கிறாங்க. அவர்களில் எவராவது தவறு செய்தால் அவரை மன்னித்து விடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு இடத்துல கேட்குறாங்க, புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ், ஒரு அன்சாரி தோழர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, இன்னாரை நீங்கள் அதிகாரியாக நியமித்தது போல் என்னை ஏன் நியமிக்கவில்லை என்று கேட்டார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நிச்சயமாக எனக்கு பிறகு உரிமைகள் பறிக்கப்படும் ஒரு காலத்தை காண்பீர்கள். அந்த நேரத்தில் ஹவுலுல் கௌசர் தடாகத்தில் என்னை சந்திக்கும் வரை நீங்கள் பொறுமையாக இருங்கள். இது வந்து புகாரியில் வரக்கூடிய ஹதீஸு. முஸ்லீம்லே இன்னொரு ஹதீஸு கிதாபுல் ஜிஹாத் பகுதியில் சொல்கிறாங்க, அனஸ் பின் மாலிக் சொல்கிறாங்க, முஸ்லீம்களுக்கு எதிராக ஆயுதம் ஏந்துவது தடுக்கப்பட்டுள்ளது. அதாவது அன்சாரிகளை கொள்வது ஹராமு, முஸ்லீமை கொள்வது ஹராமு, மதீனாவில் ஒரு முஸ்லீம் அல்லாதவனை கொள்வதும் ஹராமு. நீ எந்த ஆங்கிளில் எப்படி திருப்பி போட்டினாலும் அது ஃபிட் ஆகாது. என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவர் எங்களுக்கு எதிராக ஆயுதம் ஏந்துகிறாரோ அவர் எங்களை சார்ந்தவர் அல்ல. அதே புகாரில் இன்னொரு ஹதீஸில் சொல்கிறாங்க, நிச்சயமாக நீங்கள் உங்கள் வீடுகளில் மலை துளிகள் விழுவதைப் போல குழப்பங்கள் விழுவதை காண்பீர்கள் அப்படின்னா. இதற்கு இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி அவர்கள் ஃபத்துல் பாரியில் இந்த ஹதீஸை வாக்கியா ஹர்ராவின் சம்பவத்தை குறிக்கிறது என்று எழுதியுள்ளார். இந்த மதீனா அந்த வீடுகளில் வந்து அந்த ஃபித்னா உழுவுறது சம்பவம், இது வந்து வாக்கியா ஹர்ராவை வந்து குறிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது வந்து முஸ்லீமில் கிதாபுல் ஹஜ் சாப்டரில் வருது. சாத் பின் அபி வக்காஸ் அறிவிக்கிறார்கள், எவராவது மதீனாவாசிகளுக்கு தீமை செய்ய நாடுகிறாரோ அவரை அல்லாஹ் நெருப்பில் உருகும் ஈயத்தை போல அல்லது நீரில் கரையும் உப்பை போல அழித்து விடுவான்.
அப்படிங்கிறாங்க. அப்போ இதுவும் வந்து ரசூல்லா வந்து இது ஏன் வேரியஸ் ஆங்கிளில் ரசூல்லா மதீனாவை இவ்வளோ சொல்லணும்? இங்கே யாராவது தீங்கு நாடிட்டா வேறு ஊருக்கெலாம் சொல்லியிருக்காங்களா? அப்போ என்ன சொல்ல வராங்க ரசூல்லா? தீனில் ஒரு கலங்கள் ஏற்படும். அந்த கலங்கள் அவ்வளோ சீக்கிரம் உங்களால் புரிஞ்சு கொள்ள முடியாது. அதுக்கு இந்த டூலை பயன்படுத்துங்க. என் ஃபேமிலியை எப்படி நடத்துகிறாங்கன்னு பாருங்கள், மக்காவோட எப்படி நடந்துக்கிறாங்கன்னு பாருங்கள், மதீனாவோட எப்படி நடந்துக்கிறாங்கன்னு பாருங்கள், முஸ்லீம்களோட எப்படி நடந்துக்கிறாங்கன்னு பாருங்கள். இது எல்லாம் பார்த்துட்டு இதை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கங்க. இதை தாண்டி ஓப்பன் பண்ணுவதற்கு அல்லாஹ் அவருக்கு அனுமதி கொடுக்கல. இதுதான் நான் புரிஞ்சுக்கிறது. இதை ரசூல்லா வந்து எக்ஸ்போஸே பண்ணியிருக்கலாம். யசீது விஷயத்தில் இத்தனை சொல்கிறதுக்கு யசீதையும் முஆவியாவையும் பார்த்துக்குங்கன்னு முடிஞ்சு போச்சு. அப்போ இந்த ஹதீஸ்கள்லாம் எதுக்கு சொல்லுது? எந்த உபதேசமாவது வச்சு இதை வச்சு ஒரு ஓவரால் இமேஜ் நீங்கள் உருவாக்கிருங்க. இதுக்கு கண்ணியம் கொடுக்காதவன் என்னுடைய பிரதிநிதி கிடையாது, அது இஸ்லாம் கிடையாது, அவன் முன்மாதிரி கிடையாது, அவனை வக்காலத்து வாங்குறவனும் இஸ்லாத்துடைய பிரதிநிதி கிடையாது. அதான மீனிங்கு. உங்கள்கிட்ட கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறாங்க. என்னுடைய சமுதாயத்தில் நான் பயப்படுவது வழிகெடுக்கக்கூடிய ஆலிம்களை விஷயத்தில் தான். தஜ்ஜாலை விட நீங்கள் தான் கன்ஃபியூஸ்டு பர்சனுங்கிறாங்க. தஜ்ஜால் கூட அவ்வளோ ஏமாத்திர முடியாது. தஜ்ஜால் வந்தால் ஈஸியாக மாட்டிக்குவான். தஜ்ஜாலுடைய ஃபித்னா தான் ஐடென்டிஃபை பண்ணுறது கஷ்டம். அவன் வந்தவுடனே பேட்டில் தான். இமாம் மாதிரி இருப்பாங்க. என்ன கன்ஃபியூஷன் வரும்போது தஜ்ஜால் வரும்போது? ஆல்ரெடி அங்கே கான்ஸ்டான்டினோபிள் வெற்றி முடிஞ்சதுக்கப்புறம் தான் அவன் தஜ்ஜால் ரிலீஸ் ஆக போகிறான். அப்போ மூமின்கள்லாம் முஸ்லீம்கள்லாம் ஒரு பேஜில் வறுக்க போகிறாங்க. என்ன கன்ஃபியூஷன் வந்துட போகுது? இன்றைக்கி இவங்க பண்ணி வச்சுருக்காங்களே, இதுவும் சத்தியம், டீம் ஏவும் சத்தியம், டீம் ஏவும் பி சை, எப்படி முடியும்? அப்போது இதை வந்து சொல்லிட்டு சொல்கிறாங்க, மதீனாவை புனிதமான இடமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்தார்கள். அதுக்கு பிறகு எவர் ஒரு புதிய காரியத்தை உருவாக்குகிறாரோ அல்லது அநீதி இழைக்கிறாரோ, மதீனாவுக்கு அநீதி இழைக்கிறாரோ, அவர் மீது அல்லாஹ், அவனது மலக்குகள் மற்றும் ஒட்டுமொத்த மனித குலத்தின் சாபமும் உண்டாகட்டும். கியாமத் நாளில் அவரிடம் இருந்து எந்த ஒரு பரிகாரமும் அல்லது ஈடும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அப்போ அவனுக்கு நன்மைங்கிறதே டோட்டல் டிலீட் ஆப்ஷனுக்கு அவன் போயிடுவான். அவன் என்ன பண்ணாலும் அவன் வந்து பாதுகாக்க முடியாது. மதீனா புனிதமான தலம். எவர் அங்கு தீங்கு செய்கிறாரோ கியாமத் நாளில் அவரிடமிருந்து எந்த ஒரு கட்டாய அல்லது உபரியான வழிபாடும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இதுவும் ஹதீஸு. நான் மதீனாவை புனிதமானதாக கருதுகிறேன். அங்கு எவருடைய இரத்தம் சிந்தப்படுவதையும் நான் ஆதரிக்க மாட்டேன். ஹர்ரா போரின் போது நடந்த கொடுமைகளை கண்டு நான் வருந்துகிறேன் என்று அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். இப்போ இவர் வந்து ஹர்ராவில் லைவில் இருந்தவர். இவர் வந்து பார்த்திங்கன்னா அபூ சயீத் அல் குத்ரி வந்து பார்த்திங்கன்னா அவர் வயசான ரொம்ப ஒரு முடியாத ஒரு கண்டிஷனில் அவர் வந்து போகிறார். அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யசீதுடைய தளபதி முஸ்லிம் பின் உக்குபா மதீனாவில் வந்து சில நாட்களில் அதை வந்து அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக அடி 3 நாள் டைம் கொடுக்குறான். டைம் கொடுத்ததுக்கப்புறம் அவங்கள துன்புறுத்தி கொல்ல ஆரம்பிக்கிறான். ஃபுல்லாக வந்து அதில் எந்த அளவுக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முதல் உள்நாட்டு போர் இஸ்லாத்தின் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் படுகொலையின் காரணமாக ஏற்பட்ட போது பத்ரு போர் வீரர்கள் அவர்களில் எவரையும் உயிருடன் விட்டு வைக்கவில்லை. அந்த உஸ்மான் குழப்பத்தின் போது பத்ரு சஹாபாக்கள் எல்லாரும் கொல்லப்பட்டுட்டாங்க. இரண்டாவது உள்நாட்டு போர் அல் ஹர்ராவின் போது ஏற்பட்ட போது ஹுதைபியா உடன்படிக்கை நபித்தோழர்கள் எவரையும் உயிருடன் விட்டு வைக்கவில்லை. பின்னர் மூன்றாவது உள்நாட்டு போர் ஏற்பட்டது. அது மக்களின் முழு பலத்தையும் உறிஞ்சும் வரை ஓயவில்லை. இது வந்து புகாரியில் 4024வது ஹதீஸ். இதில் இன்னொரு விஷயம் நடக்குது. இந்த ஹதீஸில் யார் யாரெல்லாம் அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சிடும். அதில் பார்த்தீங்கன்னா ஜாஃபிர் ரலியல்லாஹு நாங்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் மக்காவிலிருந்து மதீனா நோக்கி வந்தோம். அப்போது எனது ஒட்டகத்திற்கு ஒரு நோய் ஏற்பட்டது. அப்போது வந்து ரசூலாவுக்கு வந்து உனது இந்த ஒட்டகத்தை எனக்கு விற்றுவிடு என்றார். ரசூலா வந்து கொடுத்துருந்தாங்க. நான் கொடுத்துட்டேன். அதை எனக்கு விலைக்கு விற்று விட்டார்கள். அதுக்கப்புறம் வந்து ரசூலா அவ்வாறாயின் நான் ஒருவருக்கு ஊக்கியா தங்கம் கடனாக கொடுக்க வேண்டியுள்ளது, அந்த கடனுக்கு பகரமாக இதை கொடுத்து விடுகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அது கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அது வந்தது. அந்த ஊக்கியா தங்கத்தையும் இன்னும் கூடுதலாக கொடுங்கள் என்றார்கள். பிலால் ரலியல்லாஹு அவர்கள் என்னிடம் ஒரு ஊக்கியா தங்கமும் கொடுத்தார்கள், மேலும் கூடுதலாக ஒரு கீராத்தும் கொடுத்தார்கள்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூடுதலாக தந்தது என்னை விட்டு ஒருபோதும் பிரியாது என்று நான் கூறிக்கொண்டேன். ரசூலா கொடுத்த அந்த ஒரு கீராத், அந்த எக்ஸ்ட்ரா கொடுத்த அந்த காசு வந்து நான் ஒரு சென்டிமெண்ட்டாக நான் வச்சுருந்தேன். பின்ன ஹர்ரா போர் நாளில் சிரியாவாசிகள் அதை எடுத்துக்கொண்டார்கள். கனிமத்தை அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. யார்கிட்ட? ஜாஃபிர் ரலியல்லாஹு. இப்போது இது முஸ்லீமில் 3263. இப்போ ஹர்ரான்னு ஒரு சம்பவமே நடக்கலை. இப்போ இந்த ஹதீஸெல்லாம் என்ன பண்ணுறது? நீங்கள் வரலாறு நம்ப மாட்டீங்க. இப்போ இந்த ஹதீஸெல்லாம் என்ன சொல்கிறீங்க? இப்போ ஜாஃபிர் ரலியல்லாஹு சூறையாடி இருக்கான். அவர்கிட்ட கனிமத் வந்து எடுத்துகிட்டு பூட்டிகிட்டு போயிருக்கான். ரசூல்லா கொடுத்து ஆசையாக காசை தூக்கிட்டு போயிட்டான். ஜாஃபிர் ரலியல்லாஹு சாதாரண ஆள் கிடையாது. அவர் தான் ஹஜ்ஜுடைய அந்த ஹதீஸை வந்து நீளமான ஒரு ஹதீஸு இவர் தான் அறிவிப்பார். அது கேட்குறது வந்து ரசூல்லாவுடைய வாரிசு ஒருத்தர் தான் போய் கேட்பார். கேட்டதுக்கு உனக்கு சொல்லாமல் இருப்பேனா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபுல்லாக அதை இது பண்ணிடுவாங்க. ஃபுல்லாக அந்த ஹதீஸ் வந்து ரிவீல் பண்ணுவாங்க. அப்போது இதுதான் நடந்த விஷயம். அப்போது இதில் வந்து சஹாபி லீட் பண்ணாரா? ஆமாம், லீட் பண்ணார். யாருக்கு எதிராக? யஸீதுக்கு எதிராக. அப்போ நடந்த சம்பவம் என்ன நடந்தது? ஹுதைபியாவில் இருந்த எல்லா சஹாபாக்களும் கொல்லப்பட்டார்கள். இப்போ இவங்க என்னம்பாங்க? நம்பர்ஸ் கேம் விளாடுவாங்க. இத்தனை 1000 பேர்லாம் கொல்லப்படல, பெண்களுடைய மானம்லாம் வந்து சூறையாடப்படல. அப்புறம் காசு சூறையாடப்பட்டிருக்குல்ல, மானம் சூறையாடினா தான் தப்பா? அப்போ கொலை பண்ணலாமா? கொள்ளை அடிக்கலாமா? அப்போ மதீனாவை ஹலாலாக்கலாமா? அப்போ வரலாற்று ஆசிரியர்கள் அவங்களாம் நம்புகிறாங்களா? அவங்களாம் வந்து அறிவாளிகள் இல்லையா? இத்தனை அறிஞர்கள் சொல்கிறாங்களே, இத்தனை முஹத்திஸீன்கள் சொல்கிறாங்களா, அவங்களாம் சொல்கிறது ஏற்புடையது இல்லையா? இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? இவனுக்கு எதுவுமே இவனுக்கு ஒரு இது கிடையாதுன்னு புரியுதா இல்லையா? புனிதம்ங்கிறது இந்த ஸ்பிரிட்டுங்கிறதே அவனுக்கு இருக்கவே இல்லை. அந்த ரூஹானியத்தை சுத்தமாக இல்லாத பெணம், வெறும் சடங்கு. இது வந்து வெறும் உடல். அது அந்த அரசாங்கத்தை போய் அதை வந்து இஸ்லாமிய அரசாங்கம்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இது கேடுகட்ட அரசாங்கம். இந்த 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 சம்பவங்கள் இப்போ இன்றைக்கி நடந்தால் நீங்கள் ஒப்பாரி வைக்கிறீங்கள, அப்போ அந்த சம்பவங்களை முட்டு கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா இப்போ இன்றைக்கி இருக்கிற மீடியா வந்து கையில் வச்சுட்டு என்ன வேணாலும் பண்ணலாம்ல. அப்போ இது ஹதீஸ்கள்லாம் என்ன சொல்லுவீங்க? இப்போ இதுக்கு வந்து இவங்க முட்டு கொடுக்குற ஹதீஸ் பார்ப்போம். யஸீத் பின் முஆவியாவின் ஆட்சி காலத்தில் நடந்த ஹர்ரா போரினால் பிரச்சனை ஏற்பட்டது. யஸீத் பின் முஆவியாவின் ஆட்சிக்கு எதிராக மக்களை திரட்டியிருந்த அப்துல்லா பின் முத்தி அல் குரஷி ரலியல்லாஹு அவர்களிடம் அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அவர்கள் சென்றார்கள். அப்போ ஆட்சி ஆள் திரட்டுறது யார்? அப்துல்லா பின் முத்தி அல் குர்ஷிங்கிறவர். இவர் யார்? இவரும் சஹாபி தான். இப்போ சஹாபாக்களை வந்து நாங்கள் மதிக்கிறோங்கிறாங்களா? இப்னு உமரை வந்து இவங்க தூக்கி பிடிக்கிறாங்களா? அவர் வயசானவர். அந்த டைமில் அவர் கிட்டத்தட்ட வயசு வந்து பார்த்திங்கன்னா உஹது போரில் அவருக்கு 14 வயசா, 14-15 வயசு. அப்போ ஹிஜ்ரி 60 ஆகி போச்சு. அப்போ கணக்கு போட்டு பார்த்திங்கன்னா 70-75 வயசு தள்ளாத வயசுக்கு வந்துட்டார். அவர் பார்க்குறாரு இவனுங்க கேடு கட்டவனுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபேமிலியை இவங்க மரியாதை தயவுதாட்சணையெல்லாம் காட்டல, இவங்களுக்கு எதிராக நீங்கள் எதுக்கு கிளர்ச்சி பண்ணுறீங்க? யாராக இருக்கட்டும் வயசானவர் அதுதான் சொல்லுவார். அப்போ இவங்க யார்? இவங்களும் சஹாபாக்கள் தானே. புரியுதா? இப்னு உமருடைய பேச்சு கேட்கலன்னா இப்னு உமர் யாருடைய பேச்சு கேட்கல? அவரும் சஹாபி தானே. அப்போ அந்த பக்கம் பெரும்பான்மையான சஹாபாக்கள் இருந்திருக்கிறாங்க. இப்போ கொல்லப்பட்டவர்கள் சஹாபாக்கள் இருந்திருக்காங்க. அப்போ ஹிஜ்ரி 64 செத்தவங்க அன்சாரிகளுடைய பட்டியல் நீங்கள் தபகாத் இப்னு சாத்தில் எடுத்து பாருங்கள், லிஸ்ட்டு வந்துடும் ஹர்ராவில் எத்தனை பேர் செத்தாங்கன்ட்டு. சரியா? இப்போ இந்த இடத்துல அவர் சொல்கிறாரு, அப்போது அப்துல்லா இப்னு முத்தி அவர்கள் அபு அப்துர் ரஹ்மானுக்கு தலையணை எடுத்து போடுங்கள் என்று கூறினார். அவர் வர்றாரு, இவர் கண்ணியமாக தலையணை எடுத்து போடுங்க, உட்காரட்டும் அப்படிங்கிறார். அதற்கு அப்துல்லா பின் உமர், நான் உட்காருவதற்காக உங்களிடம் வரவில்லை, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நான் செவியுற்ற ஒரு ஹதீஸை உங்களுக்கு அறிவிப்பதற்காகவே உங்களிடம் நான் வந்தேன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைமைக்கு கட்டுப்படுகின்ற செயலிலிருந்து கையை விலக்கி கொண்டவர், தமது செயல்பாடுகளுக்கும் அதற்கான சாக்கு போக்குகளுக்கும் எந்த சான்றும் இல்லாமலேயே மறுமை நாளில் சந்திப்பார். இதில் கூத்து என்னென்னா, கையை விலக்கி கொண்டவர் தமக்கு எந்த சான்றும் இல்லாமலே மறுமை நாளில் இறைவனை சந்திப்பார். இவ்வளோதான் அங்கே வாசகம் இருக்குது. இவங்க போட்டாங்க பாருங்க பிராக்கெட்டு 2, தமது செயல்பாடுகளுக்கும் அதற்கான சாக்கு போக்குகளுக்கும் எடுத்து போட்டாங்க பிராக்கெட்டில். யார்? மொழியாக்கம் சொல்கிறேன். அங்கே அதான் சொல்கிறேன்ல, இது கவர்மெண்ட்டுக்கு எதிராக, கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட், அதான் சொல்கிறேன்ல. இவங்க எந்த லெவலில் இறங்குறாங்க பாருங்க.
இதெல்லாம் எதுக்கு போடுறீங்க இந்த சேட்டையெல்லாம்? தமது கழுத்தில் ஆட்சியாளரிடம் அளித்திருந்த உறுதிமொழி பிரமாணம் இல்லாத நிலையில் யார் இறக்கிறாரோ அவர் அறியாம கால மரணத்தையே தழுவுவார் என்று கூறியதை நான் கேட்டுள்ளேன் என்றார்கள். அப்போது இதை ஹதீஸ் வந்து முஸ்லீமில் 3771வது ஹதீஸாக இது வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போது இதிலேருந்து அவர் என்ன சொல்கிறாரு? பையத்தை முறிச்சிடாதீங்க. கரெக்டு தான், அவர் சொல்கிற பாயிண்ட்டு கரெக்டு. ஆனால் இவனுக்கு பொருந்தாது. ஏன்? இவன் வேலிடு ஆளே கிடையாது. இவன் வாங்கின பையத்தே செல்லாது, மிரட்டி தான் வாங்குகிறான். மிரட்டி உருட்டி மஷூராக பண்ணாமல் முதல்ல கேண்டிடேட்டாக டிக்ளேர் பண்ணதே தப்பு. யார்கிட்ட கேட்டு கேண்டிடேட்டாக இவன் வந்தான்? ஒரு ஆட்சியாளர் இருக்கும்போதே இன்னொரு ஆட்சியாளருடைய பையத்து நடக்குது, அதுவும் இன்வேலிடு. 4 வருஷத்துக்கு முன்னாடி மாவீரர் உயிரோடு இருக்கும்போதே தன்னுடைய மகனுக்கு பையத்து வாங்குறார், அதுவே இன்வேலிடு. அதை அவரால் வேலிடுன்னு ஜஸ்டிஃபை பண்ண முடியல. அதுக்கப்புறம் எப்படி எதை வச்சு இந்த பையத்தை வந்து முறிச்சிக்க கூடாதுங்கிறாங்க? அதுவும் இல்லாமல் தெளிவாக ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்துட்டான், எனக்கும் ரசூல்லாவை பற்றி என்னன்னா ரசூல்லாவுக்கு என்ன மரியாதை இருக்குன்னு டிக்ளேர் பண்ணிட்டான். அப்போ ரசூல்லாவுடைய தீன் எங்கே தப்பிக்க போகுது? இப்போ அன்சாரிகள் விஷயத்தில் எப்படி நடந்துக்கிறான்? அப்போது இந்த கருத்து வேறுபாடில் இவங்களுடைய ஸ்டாண்டு ராங்க, மற்றவங்களுடைய ஸ்டாண்டு கரெக்டு, அதுதான் மேட்ரு. சரியா? அப்போ இந்த பையத்தை எப்படிப்பட்ட பையத்தை வாங்கியிருக்கான்? அதில் வந்து இவர் சொல்கிறார், இப்னு கசீர் வந்து சொல்கிறாரு, மதீனாவாசிகள் மற்றும் அன்சாரிகளிடம் இருந்து வலுக்கட்டாயமாக அவர் விசுவாச பிரமாணம் வாங்கியது குறித்த செய்திகள் இதில் வருகின்றன. யசீதின் தளபதி முஸ்லிம் பின் உக்பா மதீனாவாசிகளை அடிமைகளைப் போல யசீதுக்கு விசுவாசமாக நடப்போம் என்று உறுதிமொழி எடுக்க வற்புறுத்தினான். எல்லா சஹாபாக்களையும் கொன்னுட்டு எப்படி பையத்து வாங்கியிருக்கான்? நாங்கள் யசீதின் அடிமைகள், அவர் எங்களை விற்றாலும் விடுவித்தாலும் அல்லது கொன்றாலும் அதற்கு எங்களுக்கு உரிமை இல்லை என்று அவர்கள் சொல்ல வேண்டும் என்று வற்புறுத்தப்பட்டான். எப்படிப்பட்ட பையத்து பார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி பையத்து வாங்குவாங்க? நல்ல விஷயத்தில் கட்டுப்படுவோம், ஆட்சியாளருக்கு கட்டுப்படுவோம், அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிற விஷயத்தில் கட்டுப்பாடு இல்லை. இங்கே என்ன முழு அடிமை? இவங்க யார் பையத்து கொடுக்குறாங்க? பையத்து கொடுக்குறவங்களாம் பின்னாடி வந்தாங்க தாபீன்கள். அதான் சொல்கிறேன், இந்த பையத்தை வந்து யாராவது தேர்வு பண்ணுவாங்களா? என்ன இப்போ இது வந்து புகாரி மற்றும் முஸ்லீம் ஷரீஃபில் கிதாபில் புயோ வியாபார பகுதி விவரிக்கப்பட்டுள்ளது. விதிகளுக்கு இது முற்றிலும் என்னது? இந்த சட்டத்தை, இந்த ஹதீஸ் அவங்க எங்கே கொண்டு வராங்கன்னா, அடிமைகளுடைய அந்த ஷரத்துகள் இருக்குல்ல, இந்த அடிமைகளை வந்து விற்கலாம் வாங்கலான்ட்டு, அந்த சட்டத்துக்கு கீழே இது டிஸ்கஸ் பண்ணப்படுது. ஹர்ரால பையத்து செஞ்சாங்களே, இந்த அடிமைகளை விற்கிறது லீகலா இல்லீகலான்ட்டு. புரியுதா? அப்போ அடிமைப்படுத்தப்பட்டது உண்மை. இவங்களை விற்ற காசு ஹலாலா ஹராமான்னு டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கு. இவங்க என்ன சொல்லிட்டுருக்காரு? இப்படிலாம் சம்பவமே நடக்கலையாம். அவர் தான் குலுங்கி அழுதார்ல. அதனால் அவங்க சொல்கிறாங்க, இது வந்து கிதாபுல் புயூவில் வந்து விவரிக்கப்பட்டிருக்கு. அது என்ன சொல்கிறாங்க? ஷர்த்து வந்து செல்லாதுங்கிறாங்க. இஸ்லாமிய சட்டப்படி ஒரு சுதந்திரமான மனிதனை அடிமையாக்க முடியாது. ஆனால் யசீதின் படைகள் நபித்தோழர்களையும் அன்சாரிகளையும் இழிவுபடுத்தும் நோக்கில் இதனை செய்தார்கள். யாரை அடிமைப்படுத்துகிறாங்க? யார்? அவங்க மூலமாக தான் இவங்களுக்கு தீனே வந்துச்சு. இவங்களே ஒரு காலத்தில் மக்காவற்றில் அடிமையாக பிடிக்கப்பட்டவங்க தான். போய் தொலையுதுன்னு மன்னிப்பு கொடுக்கப்பட்டு இவங்க ரிட்டனில் வந்து இப்போ மறுபடியும் இவங்களை வந்து அடிமைப்படுத்துகிறாங்க, இவங்களுடைய வாரிசுகளை. ஹஸ்ரத் அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அவர்கள் இந்த சம்பவத்தின் போது சந்தித்த இன்னல்கள் குறித்து இமாம் அஹமது பின் ஹம்பல் தனது முஸ்னது நூலில் பாகம் 3 பக்கம் 177 விவரித்துள்ளார். அவர்கள் யசீதின் வீரர்களால் பிடிபட்டு சித்திரவதை செய்யப்பட்டு அவர்களின் தாடி முடி பிடுங்கப்பட்டுள்ளது. இமாம் இப்னு கசீர் எழுதுகிறார், யசீதின் இந்த செயல் இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு கரும்புள்ளி. மதீனாவாசிகளை கொலை செய்ததும் அவர்களை அடிமைகளாக்க முயன்றதும் மன்னிக்க முடியாத குற்றம். இது வந்து அல்பிதாயா வன்னிஹாயால் 8ஆம் பக்கத்தில் 161லிருந்து 162வது ஹதீஸ் வரைக்கும் 2வது பக்கம் வரைக்கும் இந்த செய்தி இருக்குது. இது எல்லாத்த விட சூப்பர் மேட்ரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இந்த லீட் பண்ணல இந்த முஸ்லிம் பின் உக்குபா, அவன் மவுத்தாகிறான். அப்போ அந்த டைமில் வந்து அவன் வந்து துவா செய்கிறான், இறைவா மதீனாவாசிகளை கொன்றதை விட உன்னிடத்தில் எனக்கு நற்கூலியை பெற்றுத்தரக்கூடிய வேறு எந்த செயலும் எனக்கு தெரியவில்லை.
இந்த கொலைகளை செய்ததற்காக நீ எனக்கு சொர்க்கத்தை வழங்குவாய் என்று நான் ஆதரவு வைக்கிறேன்கிறான். அதான் சொல்கிறேன்ல, இதை குறிப்பிடும் மௌலானா இசாக்கு அல்லாவின் அடியார்களுக்கு அநீதி இழைத்து விட்டு நபியின் கௌரவத்தை சீர்குலைத்து விட்டு அதற்கு பிரதிபலனாக இறைவனிடமே நன்மையை தேடும் இவன் எவ்வளவு பெரிய பாவி என்று குறிப்பிடுறார். அது தற்கூரிக்கெல்லாம் ஆக கேளுக்கிட்ட தற்கூரியாக வந்திருக்கான். எப்படி அன்சாரிகளை கொன்று, அதான் சொல்கிறேன், அன்சாரிகளை கொன்று முஸ்லீம்களை கொன்று அது நன்மை எதிர்பார்த்துருக்கான். கிட்டத்தட்ட அதுதான் நடந்துச்சு இல்லையா? ஹரமில் இவனுங்க மனித வேட்டையை ஆடி பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கிட்ட பலஸ்தீனை ஒப்படைச்சார். இவன் அந்த ஷரீஃப் அல் ஹுசேன் தான், அவன் தான் எடுத்துகிட்டு போகிறான், படை எடுத்துகிட்டு போகிறான். பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஓட்டமன் நம்பர் இருந்த பலஸ்தீனை பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு கையில் கொடுத்து அதுக்கப்புறம் பால்ஃபோர் டிக்ளரேஷன் ஆகி அதுலேருந்து தான் இவங்க கையில் போகிறாங்க. அப்போது இந்த வேலை எல்லாம் பார்த்திங்கன்னா இவங்க தான் செய்கிறாங்க. ஒவ்வொரு இமாம் கமெண்ட் பண்ணுறாங்க இந்த ஹர்ரா சம்பவத்தை பற்றி. அதில் முதல்ல என்ன சொல்கிறாங்கன்னா, இமாம் முஹம்மது பின் இப்ராஹிம் அல் வாசிர் அல் யமானி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆட்சியாளர் எவ்வளவுதான் அநீதி இழைப்பவராக இருந்தாலும் அவருக்கு எதிராக புரட்சி செய்யக்கூடாது என்பதில் இஜ்மா உள்ளது. ஆனால் இந்த வாதத்தை பார்த்து இதற்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் அவர் சொல்கிறாரு. யார்? அல்வாசிர் அல் யமானிங்கிறவர் சொல்கிறாரு, இப்படி ஆட்சியாளருக்கு எதிராக அவர் எவ்வளோ மோசமானவராக இருந்தாலும் பண்ணக்கூடாதுங்கிறார். இந்த வாதத்தை கேட்ட இதற்கு இமாம் இப்னு ஹசம் பின்வருமாறு பதிலடி கொடுக்கிறார். இந்த வாதத்தை பார்த்து நான் நடுங்கி போகிறேன். இஜும்மாவிற்கு எதிராக செயல்படுபவர் காஃபிர் ஆகிவிடுவார் என்று கூறுகிறார். ஹர்ரா போரின் போது ஒட்டுமொத்த மதீனாவாசிகளும் சஹாபாக்களும் தாபியின்களும் யசீதுக்கு எதிராக புரட்சி செய்தார்கள். அவர்கள் யாருக்கும் இது தெரியாதா? ஒருவேளை அநீதியான ஆட்சியாளருக்கு எதிராக புரட்சி செய்யக்கூடாது என்பது இஜ்மாவாக இருந்தால் அங்கே திரண்டிருந்த சஹாபாக்கள் அனைவரும் காஃபிர்களா? யார் கேட்குறாங்க? இப்னு ஹசம். அவங்க அவங்கெல்லாம் பெரிய ஜய்யதுலமாக்கல்ல ஒருத்தர். அவர் அப்துல்லா பின் ஜுபைர் ரலில்லாஹு அவர்கள் யசீதுக்கு எதிராக புரட்சி செய்யவில்லையா? இமாம் ஹுசைன் மற்றும் அவர்களுடன் இருந்த உன்னதமான மக்கள் யசீதுக்கு எதிராக புரட்சி செய்யவில்லையா? யசீதுக்கு எதிராக கிளம்பியவர்கள் மீது அல்லாஹ் திருப்தி அடைவானாக. அந்த நல்லவர்களை கொன்றவர்கள் மீது அல்லாவின் சாபம் உண்டாகட்டும். பின்னர் இமாம் இப்னு ஹசம் கேட்கிறார், ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃபின் அநீதிக்கு எதிராக 4000 உலமாக்கள் சயீத் பின் ஜுபைர் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களின் தலைமையில் போர்க்களத்தில் இறங்கினார்கள். அவர்கள் அனைவரும் காஃபிர்களா? அல்லாவின் மீது ஆணையாக அவர்களை காஃபிர்கள் என்று சொல்பவன்தான் உண்மையான காஃபிர். இவங்களை பார்த்து யார் காஃபிர்னு சொல்கிறானோ அவன் தான் காஃபிருங்க. அப்போ எதுக்கு இவங்க ப்ரொடெக்ஷன் பண்ணுறாங்க? புரியுதா? இவங்களுக்கு ஏன் இப்போ நம்ம நினைக்கிறோம் ஏதோ இவங்க காலம் கடந்து பேசுகிறாங்கன்ட்டு. இவங்களை பொறுத்த வரைக்கும் இது நிகழ்காலம். புரியுதா? இதெல்லாம் இன்றைக்கி இவங்க ஆஃப் பண்ணலன்னு வச்சுக்கோங்க. அரபுகளில் பொறுத்த வரைக்கும் இது இன்றைக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஃபத்வா. இது இதை மட்டும் இவங்க ஒன்று அமைதியாக இருக்கணும். இதை இவங்க ஆஃப் பண்ணி முட்டு கொடுத்து இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த மாற்றுறாங்க. இதை சொல்கிறேன்ல, இன்றைக்கி எல்லாம் டாட்டா பை பை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. இன்றைக்கி அதான் சொல்கிறோம்ல, இனி இரவு பின்னோக்கி போயிட்டுருக்குது, பகல் முன்னோக்கி வந்துக்கிட்டு இருக்குது. இப்னு ஹஜர் அஸ்கலானி தமது ஃபத்துல் பாரி நூலில் பாகம் 12 பக்கம் 285-86 எழுதுகிறார், ஆட்சியாளருக்கு எதிராக புரட்சி செய்பவர்கள் 2 வகைப்படுவர். ஒன்று, மார்க்கத்தை விட்டு வெளியேறியவர்கள், கவாரிஜ்கள். இவனுங்களும் கிளர்ச்சியாளர்கள் தான். ஒரு கவர்மெண்ட் இருக்கும், அதுக்கு எதிராக கிளர்ச்சி பண்ணுவான். இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஈரானுக்கு எதிராக எந்திரிச்சு நின்னானுங்க, லெஜிட்டிமேட் கவர்மெண்ட்டு. என்ன கவர்மெண்ட்டு சரியில்லை, நாங்கள் மாற்ற போகிறோன்னு சொல்லிட்டு ரோட்டில் இறங்கணும். ரோட்டில் இறங்கி அவன் கவர்மெண்ட்டு மாற்ற முடியும்? சரி, இப்படி ஒரு கவர்மெண்ட் உட்கார வச்சுட்டு அடுத்த கவர்மெண்ட்டுக்கு மறுபடியும் ரோட்டில் போகிறாங்கன்னா எத்தனை உயிர் போகிறது? புரியுதா? அவன் 3000, 4000, 10,000, 30,000 இல்லை, அது எத்தனை பேர் வந்தாலும் அவன் கவாரிஜ் தான். மெத்தட் ஆஃப் ரெஜிம், அதாவது கவர்மெண்ட் சேஞ்சுங்கிறது ஒன்று ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஷூரா அடிப்படையில் நடக்குதுங்கும்போது ஷூரா அடிப்படையில் தான் செய்யப்படணும். அப்போ அவங்க சொல்கிறாங்க, 2, அநீதி இழைக்கும் ஆட்சியாளருக்கு எதிராக நியாயத்திற்காக போராடுபவர்கள். இதில் 2ஆம் வகைப்படுபவர்கள் குற்றவாளிகள் அல்ல. ஒரு ஆட்சியாளரை அதாவது ஆட்சியாளர் தேர்வு செய்யப்பட்டது சரி, ஆனால் அவர் தவறு செய்கிறாருன்னு புரட்சி செய்கிறான்னா அவன் கவரிஜ்.
அதே ஆட்சியாளரே அநியாயம் பண்ணுறான், அவனுக்கு எதிராக ஒருத்தன் போராடுறான் அப்படின்னா அவன் குற்றவாளி கிடையாதுங்கிறார். மார்க்கத்தின் கண்ணியத்தை காப்பதற்காக போராடுபவர்கள், ஆட்சியாளர்கள் அநீதி இழைக்கும் போது, நபியின் வழிமுறைகளை அவர்கள் கைவிடும் போதும் அவர்களுக்கு எதிராக கிளம்புபவர்கள் அஹ்லுல் ஹக், சத்தியத்தின் மக்கள் ஆவார். இத்தகையவர்களில் முக்கியமானவர்கள் ஹஜ்ரத் ஹுசைன் இப்னு அலி அலைஹிஸ்ஸலாம் ஹர்ரா சம்பவத்தின் போது மதீனாவில் இருந்தவர்கள் மற்றும் ஹஜ்ஜாஜுக்கு எதிராக கிளம்பிய 4000 மார்க்க அறிஞர்கள் ஆவார்கள். இப்போ இவங்க எல்லாருமே லீகலான இவங்களுடைய வேலிடுங்கிறேன். இதுதான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உலகம், இந்த வரலாற்று ஆசிரியர்கள் இவங்க எல்லாமே இருக்கிறாங்கல்ல, இது வந்து இஸ்லாத்துடைய ஒரு சிறப்பம்சமாக பார்க்குறாங்க. இல்லைன்னா எஞ்சிருக்கிறது எது தெரியுமா? கேடு கட்டது. கேடு கட்டவன் உங்கள் தலையில் ஏறி அமர்ந்து கொண்டால் அவனுக்கு சஜிதா செய்வதும் அவனுக்கு சேவகம் செய்வதும் உங்கள் மீது ஃபர்லு அப்படின்னா இஸ்லாத்தை உங்களை விட யாரும் கேவலப்படுத்தவே முடியாது. இஸ்லாம்ங்கிறது கொத்தடிமைத்தனம், பிற்போக்குவாதம், என்ன மூட பழக்க வழக்கங்களின் தொகுப்பு, இது தான் சொல்லணும். இது வந்து அபின் தான். இது அவர் மார்க்ஸ் சொல்கிறாரு, அவர் சொல்கிற மாதிரி இஸ்லாம் மதம்ங்கிறது ஒரு போதை தான். எல்லாம் விதின்னு சொல்லிட்டு உக்காந்துக்க வேண்டியது, எந்த அநியாயம் நடந்தாலும் தட்டி கேட்கக்கூடாது. இது எவனாவது இன்றைக்கி உலகத்தில் ஏற்றுக்குவானே இந்த ஃபிலாசபியை? எவ்வளோ கேடு கெட்ட அழுகி போன நாத்தம் எடுத்த ஒரு கொள்கையை இஸ்லாத்துடைய லேவலில் போட்டு நீங்கள் கொண்டு போய் விற்றீங்கன்னா, குரான் எங்களுக்கு இதைத்தான் மோல்டு பண்ணிச்சின்னு சொன்னீங்கன்னா, இதை விட கேவலம் வேறு என்ன இருக்குது? இதுதான் ரசூலா கற்றுக் கொடுத்தாங்கன்ட்டு. இதை விட அசிங்கம் வேறு எதுவும் கிடையாது. அவர் சிம்பிளாக பிரிக்கிறார். அவர் என்ன சொல்கிறார்? ஒரு முஸ்லீம் ஆட்சியாளர் தவறு செய்தால் அவருக்கு எதிராக புரட்சி செய்பவன் புரட்சி செய்யலாம். இதில் கலகக்காரர் என்பது சத்தியன் பாதையை கைவிட்டவரை குறிக்கும். அது ஆட்சியாளராகவும் இருக்கலாம் அல்லது குடிமகனாகவும் இருக்கலாம். அல்லாஹ்வுடைய வழியை விட்டு ஆட்சியாளர் தவறுனா ஆட்சியாளருக்கு பாடம் புகட்டணும், குடிமகன் தவறுனா குடிமகனுக்கு பாடம் புகட்டணும். இங்கே அளவுகோல் என்ன? அல்லாஹ்வுடைய வரம்புகளை யார் பேணுறானோ அவன் அல்லாஹ்வுடைய ஆள். அவருக்கு எதிராக யார் எந்திரிக்கிறானோ அவனுக்கு பேர் கலகக்காரன், கிளர்ச்சியாளன், கவாரிஜ். அவர் சொல்கிறார், உதாரணம் சொல்கிறார். சொல்லிட்டு கவாரிஜ்கள் கலகக்காரர்கள், முஆவியா கலகக்காரர், ஹஸ்ரத் அலி சத்தியத்தின் பக்கம் இருந்தார், இமாம் ஹுசைன் ஹர்ரா போரில் பங்கேற்றவர்கள் மற்றும் அந்த 4000 அறிஞர்கள் சத்தியத்தின் பக்கம் இருந்தவர்கள். ஆனால் யசீத், ஹஜ்ஜாஜ் பின் யூசுப், அப்துல் மலிக் பின் மர்வான் ஆகியோர் கலகக்காரர்கள், அநீதியாளர்கள். இது சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, இமாம் இப்னு கசீர் எழுதுகிறார், யசீத் முஸ்லிம் பின் உக்பாவுக்கு மதீனாவை தாக்க கட்டளையிட்டதும் 3 நாட்களுக்கு மதீனாவை சூறையாட அனுமதி அளித்ததும் மிக கொடூரமான மற்றும் தவறான செயலாகும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. அந்த 3 நாட்களில் மதீனாவில் இழைக்கப்பட்ட பாவங்களையும் அநீதிகளையும் விவரிக்க வார்த்தைகளே இல்லை. அதனை அல்லாவை தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அல் பிதாயா வன் நிஹாயால 8வது வால்யூமில் 225வது பக்கத்தில் இருக்குது. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மக்கா மேலே படையெடுத்து போகிறாங்க. மதீனாவை கண்ட்ரோலுக்கு எடுத்தாச்சு. எந்த அளவுக்கு? நீங்கள் அடிமைங்க, எங்களுக்கு கொத்தடிமைங்க, எங்களுக்கு நீங்கள் சேவகம் செஞ்சே ஆகணுங்கிற அந்த அளவுக்கு அவங்கக்கிட்ட பையத்து வந்து அவங்கக்கிட்ட வாங்கி இவங்களை அடித்து உடச்சி தயவுதாட்சணமே பார்க்கலையே. 3 நாள் பள்ளிவாசலில் தொழுகை நடக்கலை. எங்கே? மஸ்ஜிது நபவியில் வரலாற்றில் 3 நாள் தொழுகை ஜமாத்துடன் நடக்கவில்லை. 3 நாள் ரோட்டில் கர்ஃப்யூ போடப்பட்டு யாரும் வரக்கூடாது, வந்தால் உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. அபயம் பெற்ற பூமியை இந்த கதி ஆக்கி பாவிகள் வந்து பண்ணாங்க. இது இல்லாமல் இன்னும் சம்பவம் இருக்குது. அவங்க மக்காவிலையும் இதே வரி ஆட்டத்தை வந்து பண்ணால் இது எல்லாமே யசீதுடைய பீரியடில் தான் நடக்கும். இந்த யசீதை தான் புனிதப்படுத்துகிறாங்க, இந்த யசீதை தான் லீகலைஸ் பண்ணுறாங்க, இந்த சிஸ்டம்மை தான் ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க. அந்த சிஸ்டத்துடைய வாரிசுகள் இன்றைக்கும் மறுபடியும் ரிட்டர்ன் ஆகியிருக்காங்க. நடுவில் வந்து ஏகப்பட்ட அப்ஸ் டவுன் வந்துட்டு போயிடுச்சு. இந்த அளவுக்கு மோசமானவர்கள் மறுபடியும் கொஞ்சம் நாள் அவங்க வந்தாங்க, மாறி போனாங்க. இவர் வந்தார், உமர் பின் அப்துல் அசீஸ் வந்தார். மறுபடியும் ஏற்றத்தாழ்வுகள் உலகம் பலது பார்த்துருச்சு. ஆனால் இப்போ உட்காந்துட்டு இருக்கிற ரெஜிமு டைரெக்டாக யசீது சப்போர்ட் பண்ணுற ரெஜிம், யசீதி ரெஜிம். இது இந்த ரெஜிம் வந்து அப்படியே அவங்கள சப்போர்ட் பண்ணுறாங்க இல்லையா? இல்லைன்னா சொல்கிறாங்க அவங்களே இப்போ நீங்கள் வக்காலத்து வாங்குறாங்க. ஃப்ரண்ட் மேனாக இருக்காங்களா இல்லையா? அவங்க தானே ஃப்ரண்ட்டில் நின்று ஃபைட் பண்ணுறாங்க, டிஃபெண்ட் பண்ணுறாங்களா இல்லையா? யாரை டிஃபெண்ட் பண்ணுறீங்க? யார் லீகலுங்கிறீங்க?
2 பேரில் யார் வந்து சத்தியத்தில் இருக்கிறாங்கங்கிறீங்க? இன்றைக்கி வந்து எதை வந்து நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க? இன்றைக்கி ஹரமுடைய நிர்வாகம் பர்ஃபெக்டாக போய்ட்டுருக்கு, பியூட்டிஃபுல்லாக போய்ட்டுருக்குங்கிறாங்க, சிறப்பாக போய்ட்டுருக்குங்கிறாங்க. நீங்கள் போய் அர்ணாப் கோஸ்வாமிகிட்ட கேட்டிங்கன்னா அவரும் அதான் சொல்லுவார். நேஷன் வாண்ட்ஸ் டு நோ அப்படிம்பார். நீங்கள் சவுதி வாண்ட்ஸ் டு நோன்ட்டு நீங்கள் கத்திட்டு இருக்க வேண்டியதான். ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. சரியா? எல்லாருக்குமான நேரம் நெருங்கிட்டு இருக்குது. அல்லாஹ் வந்து மறுபடியும் வந்து குறி வச்சிட்ருக்கிறான். தயவு செஞ்சு இப்போவாவது சத்தியத்தின் பக்கம் நில்லுங்க. தவறு திருத்திக்கிறதுக்கான வாய்ப்பு இன்றைக்கும் இருக்குது. அதை தவற விட்டுறாதீங்க. அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல, உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. நாசமாக போகணுமா நல்ல பக்கமாக நிற்கணுமான்னு தெரியல. ஏற்கனவே வாங்கி கட்டிக்கிறீங்க மீடியாலையும். உங்களுக்கு வர ஆதரவெல்லாம் குறைஞ்சி போச்சு. என்ன பியூரு அந்த அந்த அங்கே போய் வேலை செஞ்சு அங்கே பெனிஃபிட் அடைஞ்சு அதன் மூலமாக இன்னும் உங்களுக்கு வியாபார கான்டாக்ட் யாரெல்லாம் தொடர்புகள் இருக்கோ அவங்களில் சிலர், அவங்களையும் எல்லாரும் கிடையாது, அவங்களில் சிலர் மட்டும்தான் இப்போ எஞ்சியிருக்கிறாங்க. சரியா? பெரும்பாலானவர்கள் இன்றைக்கி வந்து சுதாரிச்சிட்டாங்க. இன்றைக்கி வந்து அப்பட்டமாக அல்லாஹ் வந்து பிரித்து வந்து காமிச்சிட்டான். அல்லாஹ் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தருவானாக. வாஹிர் தாவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.